friends, welcome back to my channel Jansi Wonderful Days. இன்னைக்கு நம்ம ஹோம் சென்டரோட ஷாப்பிங் டூர் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் சென்டர் வந்து அல்வாபேட்டில் இருக்குது. இப்போ முதல்ல வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பீகாக் தீமில் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி நம்ம வந்து செட் பண்ணோம் டிவி யூனிட்லாம், அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் நிறைய இருக்குது. அப்புறம் டக்கு, டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா ஃப்ளாஸ் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பவுல்ஸ் இருக்குது. அப்புறம் எலிஃபெண்ட் தீம் நிறைய எலிஃபெண்ட் ஷேப்ஸில் நிறைய இருக்குது. ஹார்ஸ் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அங்கே செப்பரேட்டாக நிறைய ஃப்ளார்ஸும் வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து ஃப்ளார் வேஸஸும் இருந்தது. ஸோ நம்ம எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த ஃப்ளார்ஸும் அந்த வேஸும் நம்ம செட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃப்ளார் வேஸஸ்லாம். அப்புறம் உடனில் வந்து டிவி டெக்கோர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே யூனிக்காக வேறு வேறு மாதிரி டிசைன்ஸில் ரொம்ப அழகாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் கிளாஸஸாலேயும் நிறைய ஷோ பீசஸ் அங்கே இருந்தது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே யானை டிசைன்ஸில் நிறையவே ஷோ பீசஸ் இருந்தது. அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. அதே மாதிரி லீஃபில் வந்து குருவி இருக்கிற மாதிரி சில பொருட்கள் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பூனை பொம்மைகள், அப்புறம் பூனையிலே வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. தென் கார்டன் செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த புத்தா ஸ்டாச்சுஸை வாங்கிக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஃபவுண்டன்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை கார்டனில் செட் பண்ணோன்னா பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து கப் அண்ட் சாசஸ் நிறைய இருந்தது. ஒரு தீமில் ஒரு டிசைன்ஸில் இருந்தது. நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் செப்பரேட்டாக நிறைய டின்னர் செட்ஸும் அங்கே இருந்துச்சு. நமக்கு தேவையான டிசைன்ஸு அங்கே நிறையவே கிடைக்குது. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப்ஸு கூட அங்கே நிறைய இருக்குது. அப்புறம் கெட்டலும் சூப்பர்பாக இருக்குது. அங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவ். அப்புறம் அங்கே வந்து தீம் செட்டப்பும் இருந்துச்சு. கப் அண்ட் சாசர் அண்டு டின்னர் செட்டும் ஒரே தீமில் வேணும் அப்படின்னா நம்ம அழகாக அதை வாங்கி நம்ம டைனிங் டேபிளில் அழகாக செட் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கே வந்து பிள்ளையார் சிலைகள் இருக்குது. அப்புறம் புத்தா சிலைகள் பார்க்கவே ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப அழகாக இருக்குது. இதை சாமி ரூமில் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர்ட்ஸில் அங்கே ஸ்டாச்சுஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வெளியே எங்கேயும் ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி பொருட்களை நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். வித்தியாசமாக நிறைய சிலைகள் அங்கே இருந்துச்சு. குதிரை, யானை அந்த மாதிரி நிறைய சிலைகள் அங்கே இருந்துச்சு. அப்புறமா கிச்சனுக்கு தேவையான கத்தி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த செக்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய சைஸஸில் நைஃப் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரெட் கலர் செட் தான் நான் வாங்கலான்னு சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு ஸ்டாண்டு இல்லை. ஸோ ஸ்டாண்ட் இல்லைன்னா அது மறுபடியும் எங்கேயாவது வேறு இடத்துல கத்தி வைப்போம். எடுத்து சமைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு இன்னொரு செட்டு க்ரீன் கலரில் வந்து நைஃப் இருந்துச்சு. அது ஸ்டீல் ஸ்டாண்டோட பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லா நைஃபும் அதிலே ஒரே இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இதோட ஹோம் சென்டர் ஷாப் டூர் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம கீழ்கட்டளையில் உள்ள ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமுக்கு கிச்சன் ப்ராடக்ட்ஸில் நான் வாங்க வேண்டியதுனால அங்கே போயிருந்தேன். வாங்க கடைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு உடன் போர்டில் வந்து நிறைய கப்ஸ் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கப் ஸ்டாண்ட் இருந்தது. அப்புறம் ஸ்பைஸ் ரேக்ஸ் கிளாஸ்லேயே இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் உடன் ஸ்பூன்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் சைஸஸில் நம்மளுக்கு அங்கே கிடைக்குது. நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம புதுசாக கிச்சன் செட் பண்ணோம்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு செட்டாக எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வாங்கி வச்சிடலாம். தென் கார்னர் ட்ரேஸ் வந்து வெறும் உடனில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஷீட்ஸ் கலர்ஃபுல்லாக ஷீட்ஸை ஒட்டி அது நம்மளுக்கு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்க்கு மேட்சிங்காகவும் இருக்குது. அடுத்தது ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் பாட்டில்ஸும் நிறைய அங்கே இருந்துச்சு. காப்பர் ஃபினிஷ்லேயும் இருக்குது, ஸ்டீல்லேயும் இருக்குது. அப்புறம் பாட்டில்ஸ்லேயும் நிறைய இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த லிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் மாதிரி ஷேப்ஸ் பவுல்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. நிறைய ஜார்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. டீ, காஃபி, சுகர் போடுறதுக்குன்னு தனியாக அங்கே செட் இருந்துச்சு.
தென் ஸ்பூன் ஸ்டாண்டும் கூட ரொம்பவே அழகாக டெக்கர் பீஸ் மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம நியூ கிச்சன் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே மாதிரி செட்டப் நம்மளுக்கு வேணும்னா பவுல்ஸ், பிளேட்ஸ், கப்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்னில் வேணும்னாலும் நம்ம தாராளமாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் கிட்ஸுக்கு தேவையான பிளேட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆயில் டிஸ்பென்சர் மூடி வந்து சிலது நம்ம மிஸ் ஆகிடும். அது தாராளமாக இங்கே செப்பரேட்டாக கிடைக்கிது, நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நிறைய ஸ்பூன்ஸ், பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருந்துச்சு, நிறைய லெட்டு போட்டு அது ஒரு டிசைன்ஸாக இருக்க பவுல்ஸ் இருந்துச்சு. ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் அழகாக வந்து க்யூட்டாக இருக்குது பார்க்க. ஒமேகானாலே ரொம்ப ஃபேமஸாக நம்ம இதை பார்க்கக்கூடியது இந்த ஷெஃப். இவர் ரொம்ப ஃபேமஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மெனு போர்டு வச்சுருக்க மாதிரி, ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி, அவர் இப்போ ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருக்க மாதிரிலாம் இந்த ஷெஃப் ஸ்டாச்சு இருக்குது. நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குது. அடுத்தது பேக்கிங்க்கு ரொம்ப தேவையான மெஷரிங்ஸ், ஸ்பூன்ஸ் அண்ட் பவுல்ஸ் அங்கே நிறைய சைஸஸில் அங்கே இருந்துச்சு. உடன் ஃபினிஷ், ஸ்டீல் அண்ட் காப்பரில் இருந்துச்சு. அப்புறம் அங்கே கடாயும் இருந்துச்சு, கிளாஸ் லிட்டோட கடாய். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக நல்ல ஹெவியாகவும் நல்லாயிருக்கு. அடுத்தது அஞ்சரை பெட்டி, நல்ல நெட்டு போட்ட மாதிரியும் கிளாஸ் லிட் இருக்க மாதிரியும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஆயில் டிஸ்பென்சர் 1 லிட்டர் வரைக்கும் இருக்குது. தென் காப்பர் வாட்டர் பாட்டிலும் அங்கே இருக்குது. அப்புறம் கல் பார்த்திங்கன்னா குழி பணியாரம், தோசைக்கல் எல்லாமே அங்கே பார்க்க இருந்துச்சு. அப்புறம் ப்ரௌனி பிளேட் பண்ணுறதுக்கு அந்த பிளேட்ஸும் அங்கே இருந்துச்சு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன சின்ன கடாயும் அங்கே இருந்தது. அப்புறம் மூடி போட்ட மாதிரி ஒரு கடாய் இருக்குது. அப்புறம் இது ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு சில பொருட்கள் அங்கே வச்சுருந்தாங்க பார்வைக்கு. நிறைய வந்து ஸ்பைஸ் ஜார்ஸ் இருந்தது. இது செட் ஆஃப் 6 வரும், 2900 இது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை வாங்கி நம்ம கார்னரில் நம்ம கிச்சனை செட் பண்ணிட்டா ரொம்பவே அழகாக இருக்கும். கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் பேக்கிங்க்கு தேவையானது எல்லாமே இங்கே செட்டாக நம்ம வாங்கிடலாம். அப்புறம் நம்ம சில பவுச்சஸை பிரித்தோன்னா பாதி வந்து அங்கே திங்ஸ் அப்படியே நம்ம வச்சுருவோம். அது காற்றுல அது கெட்டு போயிடும் அது. ஆனால் அதை நம்ம அப்படியே சுற்றி வைக்காமல் இந்த கிளிப்ஸ் போட்டு நம்ம வச்சோம்னா உள்ளே இருக்க திங்ஸ் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சின்ன சைஸஸில் இப்போ 45 ருபீஸ்லேயும் இருக்குது, 50 ருபீஸ்லேயும் இருக்குது. அப்புறம் உடன் கார்னர் ட்ரேஸ் நம்ம வந்து உடனில் நிறைய சைஸஸில் இருக்குது. ஆயில் டிஸ்பென்சர் எல்லாம் வச்சிடலாம். அப்புறமா இது சாப்பிங் போர்டு வந்து ஒரு 4 சைஸஸில் இருக்குது. அதை அப்படியே நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இந்த பெல்ட் வச்சு ஹேங் பண்ணிடலாம். பார்க்க நல்லா தான் இருக்குது அந்த வுட்டெல்லாம். அப்புறம் ஸ்பூன்ஸ், ஃபோக் அங்கே இருந்துச்சு. ஸ்பூன்ஸ் வந்து காப்பர் ஸ்பூனில் நல்லா பார்க்கவே ஒரு ரிச் ராயல் லுக்காக இருக்கும். அதை டைனிங்கில் நம்ம வச்சோன்னா பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் நிறைய இடத்துல நம்ம இப்போ பார்க்குறது எக் ஸ்டோர் பண்ணுற இந்த ஹென். பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அப்புறம் இது ஸ்பைஸ் ஜார்ஸ் மஷ்ரூம் மாதிரி ஷேப்ஸில் இருக்குது.
அப்புறம் ஃப்ரூட் ட்ரேஸ், வெஜிடபிள் ட்ரேஸ் வந்து ஸ்டீல்லையே நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கு. அப்புறம் தென் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்ஸ் டிசைன்ஸ்லேயும் இருக்குது, ப்ளெயினாகவும் இருக்குது. இது கவ் டிசைனில் இருக்க பட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் நிறைய கவ்வும் அப்புறமா சிக் அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து பெப்பர் சால்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியும் சில பொருட்கள் இருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீம் மாதிரி டம்ளர்ஸ் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஒன்று வந்து 250 ருபீஸ் அது. அப்புறம் இது வந்து சின்ன சின்ன பவுல்ஸ், நம்ம வந்து சமைக்கும் போது இது மெஷரிங்காக இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த காப்பர் லிட்டோட இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே கிச்சன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சில டெக்கோஸாக இருந்துச்சு. அது அவ்வளோவா இல்லை, அவங்கக்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய உடன் லெட்டு போட்ட ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்குது. இங்கே செராமிக் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஸ்டீல்லையும் சில பொருட்கள் வச்சுருக்காங்க. சின்ன பவுல், சின்ன கடாய், அப்புறமா லெட்டு போட்டு வைக்கிற மாதிரி சில ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ரைஸ் டிஸ்பென்சர். இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை இந்த பிளாஸ்டிக், அதனால் நான் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் இது வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டீல் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இடம் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன ஸ்பைசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்புறம் ஹேண்ட் வாஷுக்கு நிறைய கிளாஸ்லேயும் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் டிஷ்யூ ஹோல்டர்ஸ், அப்புறம் சோப்பு ட்ரே எல்லாம் கிளாஸ்லேயே டிசைன்ஸாக இருக்குது. ஒரு பீஸ் வந்து 540 வருது. அண்ட் தென் கப்பு வந்து செட்டாக இருக்குது, அந்த டீ பாட்டோட வருது. இது வரைக்கும் நம்ம ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமை பார்த்தோம். இப்போது ஒமேகா கிளாஸ்வேரை நம்ம பார்த்துடலாம். முதல்ல எடுத்த உடனே ரொம்ப கலர்ஃபுல்லாக கிட்ஸுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஹேண்ட் வாஷ் ஊற்றி வைக்கிற டிஸ்பென்சர் இருக்குது. ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரட்டான டாய்ஸ் ஷேப்ஸில் இருக்குது. நிறைய கப்ஸும் இருக்குது சாசரோட. அண்ட் சில டெக்கோ பீசஸ் இருந்தது, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. நிறைய கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் ஷேப்ஸ்லேயும் கிளாஸஸ் அண்ட் கிளாஸ் கப்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன கப்ஸ் வந்து 35 ருபீஸ். டெக்கோ பீசஸ் வந்து சில கிளாஸ்லேயும் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து டூத் பிக், ஒரு ஃப்ளாஷ் ஷேப்பில், பனானா ஷேப்பில் அந்த மாதிரி இருந்தது. சின்ன சின்ன பவுல்ஸ் இருந்துச்சு. இது பொட்டேட்டோ போட்டு வைக்கிற மாதிரி, விக்கர் பேஸ்கெட்டுக்கு பதிலாக வைக்கிற மாதிரி. இது வந்து நிறைய டூத் பிக், கப் கேக்ஸ் மாதிரி, நிறைய வந்து டெடிஸ் மாதிரி நிறைய இருக்குது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு வைக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செராமிக் கிடையாது, அந்த ஃபைபரில் இருக்க சின்ன சின்ன பவுல்ஸ். இந்த ஜார்ஸ் நிறைய நம்ம ஸ்டோரேஜ் இது நிறைய இப்போ பார்க்குறோம். அப்புறம் பிராண்டட்லேயும் இருக்குது, சிக்னோரா வேரில் இருக்குது. நிறைய யூனிக்காக நம்ம கிளாஸஸில் அந்த லிட்டு பார்த்திங்கன்னா அதில் இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி, பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது மஷ்ரூம் ஸ்பைஸ் ஜார்ஸ். ஒன்று எடுத்து நம்ம கார்னரில் செட் பண்ணிட்டோம்னா நம்ம சமைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நிறைய செராமிக் கப்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. ஸ்மைலி மாதிரி நிறைய பார்க்கவே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் உடன் ஸ்பூன்ஸ், சின்ன சின்ன ஸ்டீல் ஸ்பூன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கிஃப்ட் யாருக்கா கொடுக்கணுன்னா அந்த மாதிரி பாக்ஸஸும் அங்கே இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த vlogல நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஹோம் சென்டர் அண்ட் ஒமேகாவில் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன், அந்த என்னென்ன ப்ரைஸஸ், அந்த டீட்டெயில்ஸில் அடுத்தடுத்த vlogல நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.